இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிரச்சனை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையில் என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியாமல் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட்டம் பிடிக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? புதிய பாதை என்கின்ற ஒரு திரைப்படத்தில் அந்த படத்தின் கதாநாயகன் பார்த்திபன் வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும். வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் கதறி கொண்டிருப்பார்கள். அந்த தீப்பற்றி எரிகின்ற வீட்டில் போய் பீடியை பத்த வைப்பார் பார்த்திபன். அதை போன்ற ஒரு நிலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் இருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ரோமாபுரி தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததை போல இன்றைக்கு அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக காவிரிக்கு குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக மாநிலம் செல்ல இருக்கிறார். பெங்களூரில் கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் விஜய் என்ன பேச போகிறார், என்ன கோரிக்கை வைக்கப் போகிறார் என்றெல்லாம் எந்த திட்டத்தையும் இன்று வரை அவர்கள் உருவாக்கவில்லை. அதுவும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீருக்காக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. வினாடிக்கு 3500 கன அடி வீதம் இன்னும் 15 நாட்களுக்கு தமிழக மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காகவும் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை கூட கர்நாடகா அமுல்படுத்தவில்லை. நடிகர் விஜய் பெங்களூர் போவது அப்புறம், பேச்சுவார்த்தை நடத்துவது அப்புறம், நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்களோ நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களோ வாய் திறந்து பேசாமல் இருக்கிறார்கள். இவர்கள் கர்நாடகாவிலே போய் என்ன பேசி சாதித்து விட போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. நடிகர் விஜய் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்த வேண்டுமே தவிர கர்நாடகா போய் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகிறார்கள். விவசாய சங்கத்தின் தலைவர்கள் கூறுகிறார்கள். ஏன் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சிக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதைத்தான் சொல்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதைத்தான் சொல்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அதைத்தான் சொல்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும் அண்டர் கிரவுண்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற இரட்டை வேடத்தை காங்கிரஸ் கட்சி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதை போலவே நடிகர் விஜய் அவர்களும் அவருடைய கருத்தை பகிரங்கமாக பேசாமல் கல்லூலி மங்கனை போல இருக்கிறார் என்று கிராமத்திலே சொல்வார்களே, அதை போல அமைதி காக்கிறார், வாய் திறந்து பேச மறுக்கிறார். இவர் எப்படி போய் கர்நாடகாவில் மட்டும் முதலமைச்சர் சிவகுமார், கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களிடம் மட்டும் சரியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விடுவார் என்ற சந்தேகம் எழுமா எழாதா? இந்த சந்தேகத்திற்கெல்லாம் தமிழக வெற்றி கழக அரசும் தமிழக வெற்றி கழகத்தின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புஸ்ஸி ஆனந்தும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இது சம்பந்தமாக புஸ்ஸி ஆனந்த் அவர்களிடம் பல ஊடகங்களை சார்ந்தவர்கள் பேட்டி கேட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். கர்நாடகா தண்ணீரை திறந்து விட மறுக்கிறது, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகா தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை ஆண்டுதோறும் கண்டிப்பாக கொடுத்து விடுவோம். ஆகவே மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுகின்ற அதே நேரத்தில்
நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பான வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை 15 நாட்களுக்கு தொடர்ந்து திறந்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே இவர்கள் அமுல்படுத்தவில்லை. இவர்கள் மேகதாதுவில் அணை கட்டினால் 177 டிஎம்சி தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பார்களா என்று கேள்வி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறார்கள்? காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்த மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் அனுமதியை கர்நாடகா கேட்க வேண்டியதில்லை, காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கர்நாடகாவிற்கு தமிழ்நாடு சம்மதம் தெரிவிக்க வேண்டியதில்லை என்று கூறியிருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் கழுவிய மீனில் நழுவிய மீனாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட்டம் பிடிக்கிறார். இது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு அழகா? தமிழக மக்களின் ஜீவாதார உரிமை, கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களுக்கு மேலான மக்களின் குடிநீர் பிரச்சனை, தமிழக விவசாயிகளின் பிரச்சனை, தமிழக மக்களின் வாழ்வாதாரம், தமிழர்களின் ஜீவாதார உரிமை, தமிழர்களின் பிறப்புரிமை காவிரி நதிநீர் என்பது, இவற்றில் கூட சரியான பதிலை சொல்ல முடியாத ஒரு அமைச்சராக, அல்லது சொல்ல விரும்பாத ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக, அல்லது காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக எந்த விவரங்களும் தெரியாமல், காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக கடந்த கால வரலாறு எதுவும் தெரியாமல், இவர்கள் ஒன்றும் தெரியாமல் அமைச்சர்களாகி விட்டார்களா என்ற கேள்வி எழத்தானே செய்யும். இவர்கள் அமைச்சராகி இந்த 2 மாதங்களுக்குள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரான புஸ்ஸி ஆனந்த் காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இவற்றெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அதை பற்றி இவர்கள் விரல் நுனியில் அந்த புள்ளி விவரங்களை வைத்திருக்க வேண்டாமா? அதையெல்லாம் விடுத்துவிட்டு ரசிகர் மன்றம் அமைத்துவிட்டு அண்ணா திமுக என்கின்ற கட்சியை உடைப்பதற்கு குதிரை பேரம் நடத்த தெரிந்திருந்தால் மட்டும் போதுமா? இதுதான் ஒரு ஆட்சி அதிகாரமா என்று தமிழக மக்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக அரசு தமிழர்களின் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீர் பங்கீட்டில் என்ன முடிவு எடுக்க போகிறது? தமிழக மக்களின் உரிமைகளை காக்க போகிறார்களா அல்லது கர்நாடகாவிடம் அடகு வைக்க போகிறார்களா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.